ஹரி ஓம். அபிராமி பட்டர் அருளிச் செய்ததான அபிராமி அந்தாதி பதிகம் 14. இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 14. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே என்பது இந்த அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 14. இதனுடைய பொருள் விளக்கம்: அபிராமி பிராட்டியே, எம்பிராட்டி அம்மை அபிராமி தேவியே, உன்னை தேவர்களும் அசுரர்களும் வணங்குகிறார்கள். நான்முகன் பிரம்மனும் விஷ்ணுவும் மனத்தை ஒருமுகப்படுத்தி உன்னையே தியானித்திருக்கிறார். ஆனால் உன் மனத்தில் உன்னுடன் கட்டுண்டு வசப்படுபவர்கள் மேலான ஆனந்த வடிவினராகிய சிவபெருமானாவார். எவ்வாறாயினும் உன்னை வணங்கி துதிப்பவர்களுக்கு நீ எளிதில் அருள் புரிகின்றாய். என்னே நின் கருணை, என் தாயே உன் கருணைதான் என்னே வியப்பதற்குரிய தன்மையதாக இருக்கிறதே என்பதாக இந்த 14ஆம் பதிகத்தினுடைய பொருள் விளக்கம் அமைந்திருக்கிறது. மறுபடியும் ஒரு முறை 14ஆம் பதிகத்தை பார்க்கலாம். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே என்பதாக இந்த 14ஆம் பதிகம் அமைந்திருக்கிறது. தினசரி காலையிலே வீட்டிலே விளக்கேற்றி வைத்து அபிராமி பிராட்டியை மனதிலே தியானித்து மனதை ஒருமுகப்படுத்தி அவளுடைய திருவடி தாமரைகளை வணங்குவதினாலே, இந்த 14ஆம் பதிகத்தை கேட்பதினாலே மேலான நிலை நிச்சயமாக சித்திக்கும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் அருளிச் செய்திருக்கிறார்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.